பக்த கோடி அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் புதுசாக கோயில்கள் கும்பாபிஷேக விழா இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ முருகர் கோயில் வள்ளி தெய்வானையோட 6 முகம் கொண்ட முருகன் மயில் வாகனத்தில் நிற்கிற மாதிரி முருகன் வள்ளி தெய்வானையோட எங்கேயுமே இந்த சிலை இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே புதுசாக முருகர் கோயில் அமைச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாராய் அம்மன் சிலை அமைக்கிறோம். அடுத்தது காளி அம்மன் சிலை இங்கே அதாவது கரிய காளி அம்மன் செம்பங்கூட்டத்துக்கு கரிய காளி அம்மன் சிலை இங்கே அமைக்கிறோம். அடுத்தது குழந்தைகள் படிப்புக்காக சரஸ்வதி சிலை கோயில் கட்டியிருக்கோம், அது அமைக்கிறோம். அடுத்தது அம்மன் பண்ணாரி அம்மன் சிலை இங்கே அமைக்கிறோம். 9 நவகிரகம் தம்பதிகளோட இதுவும் கோவை மாவட்டத்தில் எங்கேயும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே சிலை இங்கே அமைக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து 26ஆம் தேதி காலையில் 5லேருந்து 6க்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்குது. அதாவது நம்ம கோயில் கற்பூராயன் கோயிலில் இவ்வளோ தெய்வங்கள்லாம் இங்கே துணைக்கு வர்றாங்க. இந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் கற்பூராயனை கும்பிட்டு அருள்வாக்கு கேட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லா சாமியும் ஒவ்வொரு பக்கம் போக வேண்டியதில்லை. எல்லோரும் இங்கேயே இருக்கிறாங்க. சாமி கும்பிட்டு எல்லாமே சக்தி உள்ள தெய்வங்கள் பூராமே உக்கரம். அதாவது நம்ம கேட்குற என்ன வணங்கினாலோ அது கேட்ட வர உடனே கிடைக்கும். இந்த சக்தி அதாவது அம்மனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காளி அம்மனுக்கு பண்ணாரி அம்மனுக்கு வாராய் அம்மனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன கெட்ட சக்தி இருந்தாலோ செய்வன கோளாறு எந்த சக்தி இருந்தாலும் சுத்தமாக விலகிரும். நவகிரகம் எதுக்காக வைக்கிறோம்னா அந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க பரிகால ஸ்தலத்தை தேடி கும்பகோணம் போகிறது. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே இந்த ராகு கேதுக்கு நவதானியம் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு போனாவே போதும். இது ஒரு பரிகார ஸ்தலமாகவும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை கருப்பராயன்கிட்ட நீங்கள் அருள் வாக்குற உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கருப்பராயன்கிட்ட அருள் வாக்கு கேட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடன் கருப்பராயன் உங்களுக்கு தீர்வு சொல்கிறாரு. நீங்கள் கேட்டுட்டு இங்கே நிறையா பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் நடத்திருக்கு, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, வேலை அமைச்சிருக்கு, உடல் பிரச்சனைகள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருமருந்து தான் ரொம்ப விசேஷமான திருநீர். அந்த திருநீர் வாங்கிட்டு போய் நெத்தியில் குழந்தைக்கு அழுகிறதுக்கு வச்சுக்கலாம், குடம் முடியலன்னா போட்டு சுடுதண்ணி போட்டு உடச்சி குடிக்கலாம். இந்த மாதிரி அந்த திருநீரெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொல்ல போனால் இந்த இடம் ஒரு புண்ணிய ஸ்தலம். நீங்கள் வந்துட்டு போங்க. கும்பாபிஷேகத்துலேயே குடும்பத்தோடு கலந்துக்குங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாமிகளை